நம்ம கவுண்டர்ல எடுத்த டிக்கெட்டை எப்படி ஆன்லைன்ல கேன்சல் பண்றது இதுதான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட இருக்கிற ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஐஆர்சிடிசி அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வர வெப்சைட்டை சூஸ் பண்ணுங்க. உள்ள போனோடனே மோருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே கவுண்டர் டிக்கெட் கேன்சலேஷன் ஆர் கவுண்டர் டிக்கெட் போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் இது ரெண்டுமே ஒரு வெப்சைட் தான் போகும். இங்கே ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுங்க. அடுத்தது டிரான்சாக்ஷன் டைப் வந்து கேன்சலேஷன் கொடுத்துருங்க. பிஎன்ஆர் நம்பர் ட்ரெயின் நம்பர் கொடுத்துக்கோங்க. அது சாம்பிள் டிக்கெட்ல இருக்கு பாருங்க, அது மாதிரி உங்களோட டிக்கெட்ல இருக்கும், அதை கொடுக்குங்க. கேப்சா கொடுத்துட்டு செக் பாக்ஸ் எனபிள் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்க ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட பிஎன்ஆர் நம்பர் காட்டும், பிஎன்ஆர் நம்பர் டீட்டெயில்ஸ் காட்டும். அதை வந்து நீங்க வந்து பார்த்துட்டு கேன்சல் டிக்கெட் கொடுத்துட்டீங்கன்னா கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபோனுக்கு ஒரு பிஎன்ஆர் நம்பரோட கேன்சல்டுன்னு வந்துடும். எவ்வளோ அமௌண்ட்டு எந்த ஸ்டேஷனில் போய் நீங்கள் ரீஃபண்டை கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்துடும். இது வந்து கன்ஃபார்ம்டு டிக்கெட்டாக இருந்தால் 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து கேன்சலேஷன் பண்ணணும். ஆர்எஸ்சி ஆர் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டாக இருந்தால் 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் பண்ணணும். ஓகேவா? இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ரிசர்வேஷன் டிக்கெட்டுக்கு மட்டும்தான் வந்து கேன்சலேஷன் பண்ண முடியும். எனக்கு வந்து இந்த கண்டென்ட் மேனுவலாக என்கிட்ட டிக்கெட் இல்லாதனால நான் வந்து அந்த கேன்சலேஷன் ப்ரொசீஜர்னு இருக்க பார்த்தீங்களா, அதை பார்த்து சொல்கிறேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.